Hey guys, welcome back. ஸோ இன்றைக்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுறானு. ஆக்சுவலாக வீட்டில் தான் அண்ணாவும் எல்லோரும் மற்ற எல்லாம் 3 பேரும் மற்ற 2 பேரும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, விக்கி ப்ரோவும் பரணி ப்ரோவும். ஸோ இன்றைக்கியோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஹுப்ளி கோவா தான் போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock ஆகுது. ஹுப்ளி போகிறோம். இங்கேருந்து ஒரு 400 kilometers. ஆக்சுவலாக ரோடு ஐயோ என்ன டங்கு ட்விஸ்ட் ஆகுது. ரோடு வந்து செம்மையாக இருக்கும். ஸோ 6 hours போயிடலாம். ஒரு 9 o'clock 9:30 அப்படி ரீச் ஆகிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோன்னா, இந்த சீட் பால்ஸ்லாம் நேற்று நான் வந்து ஆந்திராவில் நான் ஒன்று ஃபஸ்ட்டு வச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விக்கி ப்ரோ வந்து கர்நாடகாவில் ஒரு சீட் பால் வந்து பிளான் பண்ண போகிறாரு. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, டைரெக்டாக வந்து ஒரு தாபா அப்படியே மழையிலே நனைஞ்சிட்டு ஒரு பஞ்சாபி தாபா போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பாருங்கள். அடுத்து 100 கிலோமீட்டருக்கு தான் பிரேக்கு. 9 மணி வரைக்கும் வண்டி எங்கேயுமே நிற்கக்கூடாது. புரியுதா? வாய்ப்பில்லை ராஜா. 1 2 3 டெய்லி ஓட்டுறது 100 கிலோமீட்டர் தான். இதில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா மத்தியானம் 3 மணி தான். இந்த மாதிரி இந்த பஞ்சாபி தாபாவில் வந்து நாங்கள் நல்லா சபதம்லாம் எடுத்தோம். 100 கிலோமீட்டர் வரையும் ஓட்டிகிட்டு தான் பைக்கை ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த ஒரு 20-30 கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு காஃபி டேல நல்லா டென்ட்டை போட்டு படுத்து தூங்கிட்டோம். நேற்று வந்து ஃபுல்லாக டென்ட் ஸ்டே தான். செம்மையாக இருந்தது. அப்பப்போ மழை, சைடில் வந்து யாரோ நாய் கத்துறது வேறு, அப்படி இப்படின்னு ஒரு வழியாக தூங்கணும் ஏதோ ஒரு அளவுக்கு. அதுக்கப்புறம் என்ன 2 days எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம். இன்றைக்கோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா கோவா. அது கூட போகுமான்னு தெரில கரெக்டாக. ஏன்னா நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏதாவது லடாக் ரைடு போனதாங்களாம் பார்த்திங்களா காலையில் 6 மணி 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ஒரு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுவாங்க. என்ன டெஸ்டினேஷன் மைண்டில் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் வந்து ரோட்டில் போகும்போது தான் பிளான் பண்ணிட்டுருக்கோம். சீட்டுக்குழிக்கு போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் எங்களோட இதுவே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து கோவா போயிடலான்னு பிளான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 280 kilometers 5 hours 54 minutes அவ்வளோதான். பார்க்கலாம் எப்படி தான் போகுதுன்ட்டு. ஐயோ மழை வேறு பெய்யுது. இப்போ தான் GoPro எடுத்து vlog பண்ண நினச்சேன். அதுக்குள்ளே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே மழை இல்லை, அங்கே மட்டும் மழை பெஞ்சுன்னு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. கண்டிப்பாக நான் பேசின்னு இருக்கும்போது வின் நாய்ஸ் பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்மெட் சுத்தமாக சரியில்லை.
நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தோம், வந்தோம் காஃபி டேயில் வந்தோம், டென்ட் போடலாமான்னு கேட்டோம். ஓகே அப்படின்னாங்க. ஆனால் ஒரு 2 o'clock என்னமோ தான் வந்தோம்னு நினைக்கிறேன். ஓகேன்னு சொல்லிட்டு டென்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்கணும். கொஞ்ச நேரம் உடனேலாம் படுக்கல, கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு காஃபி குடிச்சிட்டு கேம் விளையாடிட்டு. ஸோ கீழே இருக்கீங்களா? வரேன். மேலேயே போயிருக்கலாம். இல்லைண்ணா பிரிட்ஜு அது சும்மா அப்படி போட்டிருக்குது. ஆனால் பிரிட்ஜு மேலே போகுது. ஷோர், இதோ பாருங்க. பரவாயில்ல, நம்ம இப்படியே கூட போகலாம். வாங்க போகலாமா? அப்படியா? எங்கே போகலாம்? சரி, அப்படியே இங்கே நிற்கலாம் நம்ம. போயிடலாம். डेड एंड लेफ्ट सीधा डेड एंड सुन होत्रे हां डेड एंड लेफ्ट को मत्तंगा राइट करता फर्स्ट राइट थैंक यू இது வேற நான் வேணாம் இந்த ஹோட்டலில் ஒரு அருமையான தோசை சாப்பிட்டு இப்போ கிளம்புறோம். டவங்கரை தோசை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைவேலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் போனோம். கூகுள் மேப் வந்து இந்த ரூட் ஒன்று காமிச்சிது. ஆனால் செம்மையாக இருக்குது, சீரியஸாக செம்மையாக இருக்குது. ஒரு வில்லேஜுக்குள்ளே அந்த ஃபீல் ஒன்று. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோவா வந்து லாக்டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கூகுள் பண்ணி பார்க்கும்போது கோவா லாக்டவுனில் இருக்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஆகஸ்ட் 9 வரைக்கும். அங்கே ஆனால் ஹோட்டல்ஸுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லை, வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எதுவும் நெகட்டிவ் ரிப்போர்ட் எதுவுமே கிடையாது, பாஸ் எதுவுமே கிடையாது, நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் போயிட்டுருக்கோம் அந்த ஒரு நம்பிக்கையில். அங்கே போயிட்டு சப்போஸ் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நேற்று நைட்டு போட்ட மாதிரி டென்ட்டை போட்டு தூங்கிடுவோம். விண்டு நாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் இப்படி தான் குனிஞ்சினே ஓட்டினே இருக்கிறேன். ಹೈವೇಸ್ ಯಾವ ಸೈಡು? ಹೈವೇಸ್ ಹೈವೇ 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 ಯಾವ್ರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು ನೀವು? ಗೋವಾ. ಗೋವಾಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಹೈವೇ ಅಂತಂದ್ರೆ ಆಯ್ತು, ಇಲ್ಲೇ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ನೀವು ಗೋವಾಗೆ ಹೋಗೋದಾದ್ರೆ ಹುಬ್ಳಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಓಕೆ, ಹುಬ್ಳಿಗೆ ಹೋಗಿ ಕಾರವಾರ ಹಾಂ ಕೊಂಕಣ ಮುಂದ್ಗಡೆ ಹೋಗಿವೆ. ರೈಟ್ ಕೊಡ್ಬಿಡಿ, ಲೆಫ್ಟಿಗೆ ಕೊಡಿ. ಕೊಂಕಣ, ಮಕ್ಕಳಳ್ಳಿ, ಹೊಸೂರು, ಸಮ್ಮಚ್ಚಿಗೆ, ದಾಸನಕೊಪ್ಪ, ಸಿರ್ಚಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ನಿಮ್ಗೆ ಗೋವಾಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ. ಸಿರ್ಚಿ ಕಾರವಾರಕ್ಕೆ ಹೋಗೋದು. ಸಿರ್ಚಿ ಕಾರವಾರ ಸೈಡ್ ಸಿರ್ಚಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಕಾರವಾರ ಹೋಗ್ಬೋದು. ಓಕೆ, ಈ ಸೈಡಾ? ಹಾಂ, ಈ ಸೈಡ್. ಓಕೆ, ಫೈನ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು. நம்ம பாய்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியல.
கோவா போய் ரீச்சே ஆகலை. சிர்சி கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா சரியான மழை. டைம் வேறு 10:30 மணி மேலே ஆகிடுச்சு. அங்கேருந்து லோக்கல்ஸ் கிட்டே கேட்டோம். அவங்க வந்து இதுக்கு மேலே போகிறது சேஃப் இல்லை, ஃபாரஸ்ட் ரூட்டு அப்படின்னாங்க. ஸோ அங்கேயே ஒரு டீ கடை பார்த்து நிப்பாட்டிட்டு ரூம் ஒன்று போடலான்னு பிளான் போட்டோம். கோவா நாளைக்காச்சும் போவோம்னு நினைக்கிறேன்.